ஹல்லேலூயா. சற்று நேர சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 17வது அதிகாரம் 9-10 வசனத்தை ஒருவர் சத்தத்தை வைத்து வாசிக்கலாம். சொல்லுவோம். இங்கு நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற முறை ஒன்று, யார் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்றும், நம்முடைய வாழ்க்கை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய உள்ளான இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வேதத்துக்குள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தக்கதை செய்கிறவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அவருடைய மனநிலை, இருதயத்தின் நிலையை பார்த்து செய்கிறவர். அப்போ அதுக்கு அர்த்தம், எல்லா ஜெபங்களும் என்ன செய்யப்படாது, பதிலை கொண்டு வராது. நான் நினைப்பது, ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டங்கள், தேவைகள் வந்துவிட்டால் நான் சும்மா ஜெபம் பண்ணிட்டா அன்று செய்வார் என்று பார்க்கிறோம். சில நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் அவங்க ஆவிக்கிற வாழ்க்கையில் வைராக்கியமாக ஜெபிப்பார்கள். ஜெபித்து சில பதில்களை முதலாவது அடைந்திருப்பார்கள். போக போக ஜெபத்திற்கு சரியான பதில்கள் வருவதில்லை. கடைசியாக அவருடைய வாழ்க்கையில் அந்த ஜெபம் ஒரு கடமை ஜெபமாக என்ன ஆகிறது, மாறிவிடுகிறது. அந்த கடமை ஜெபமாய் மாற காரணம், அவர்கள் தொடக்க நாட்களில் ஜெபித்து கர்த்தர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். காலங்கள் போக போக அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கீழ்ப்படியாமைகள், ஆதி அன்பற்ற நிலை, தெய்வ பக்திகளும் பரிசுத்தமும் குறையும் போது, அல்லேலூயா, தங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தாமல், திருத்தாமல், அல்லேலூயா, ஜெபித்து பதில் கிடைப்பதில்லை. ஆமென். அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அறியாமைகள், குறைகள், கீழ்ப்படியாமைகள், பரிசுத்த குறைவுகளிலிருந்து நான் விடுதலை பெற்று கொண்டு ஒரு ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை இல்லாமல், அல்லேலூயா, அதை குறித்து யோசிக்காமல் பொதுவாக ஜெபிக்கிறது போல ஜெபிப்பார்கள். ஆனால் தேவனுடைய பதில் முன் கிடைத்தது போல் இப்பொழுது இல்லை. அல்லேலூயா. அதனால் அவர்களுக்குள் ஜெபத்தில் ஒரு சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஆமென். சலிப்பு ஏற்பட்டு அவர்களை கட்டாயத்தின் பேரில் சொல்வதனால் கடமை ஜெபமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறார்கள் எல்லாரும் தான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை எல்லாம் ஜெபம் பண்ணி ஆகணுமே. பாஸ்டர் ஜெபத்தை குறித்து பேசுறாரு, பைபிளும் ஜெபத்தை குறித்து பேசியிருக்கு, சரி நம்ம ஜெபிப்போம். ஒரு சடங்காச்சாரம். அல்லேலூயா. நம்ம மாமூலாக ஜெபிக்கிறது போல அதை தாரு இதை தாரு, எங்களை ஆசீர்வதியும், அவனை ஆசீர்வதியும், சர்ச்சை ஆசீர்வதியும், பாஸ்டர் ஆசீர்வதியும், விசுவாசிகள் ஆசீர்வதியும், ஆண்டவரே அவளை ரட்சியம் இல்லை. ஆனால் யாரும் ரட்சிக்கப்பட்ட பாடம் இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்ட பாடம் இல்லை. அது ஒரு கடமையாக போய் விடுகிறது. அல்லேலூயா சொல்லுவாய், சத்தமா அல்லேலூயா சொல்லுவாய். நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாய், ஆமென், ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு முன்பதாய் முதலாவது நம்முடைய உள்ளான தகுதியை அவர் பார்க்கிறார். பாருங்கள், அது சொல்லப்பட்டு, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்க. ஆமென். என்ன கொடுக்க? அவர்களுடைய வாழ்க்கையில் வழியை பார்க்கிறார். அல்லேலூயா. அவர்கள் செய்கையை பார்க்கிறார். அல்லேலூயா. அவர்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து அதற்கு ஏற்ற நிலை கர்த்தர் பதில் கொடுக்கிறார்.
நாம் விரும்புவதெல்லாம் அதுல என்ன செய்வதில்லை, கிடைப்பதில்லை. அல்லேலூயா. சொல்லும் தக்கது உன் நினைப்பாரு. அடுத்த பாயிண்ட், இருதயத்தை என்ன செய்கிறார், ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை என்ன செய்கிறார், சோதிக்கிறவருமா இருக்கிற. கைகளவே தலையில சொல்லும். எதற்காக இருதயத்தை ஆராய்கிறார், உள்ளந்திரியங்களை சோதிக்கிறார்? தக்கதை கொடுப்பதற்கு. ஆமென். ஜெபத்திற்கு பதில் செய்வதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையானதா இல்லை. இருதயத்துக்குள் ஒன்று, வெளி தோட்டத்தில் ஒன்றனை காட்டிக்கொண்டு ஜெபிப்பாய் என்றால் அந்த ஜெபத்திற்கு தேவனிடத்தில் என்ன எதிர்பார்க்க முடியாது, பதிலை எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் முழங்கள் படியிட்டு விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுவதற்கு முன்பதாக உன்னை நீ கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி அப்பா என்று கூப்பிடுவதற்கு ஆமென் ஒரு தகுதி என் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆமென். என் இருதயத்தின் எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, என் சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது, என் பேச்சுகள், என் நடக்கைகள், செயல்கள், மற்றவர்களுக்கு முன்பதாக வாழ்ந்து கொள்கிற முறைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு தேவ பிள்ளை முதலாவது என்ன செய்யணும், தற்பரிசோதனை செய்ய வேண்டும். பாருங்கள், அந்த வசனத்தை நான் டச் பண்ண நான் பேசல. ஏசாயாவில் அந்த 57 1-2 வாசிப்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை என்ன செய்யவில்லை, குறுகி போகவில்லை. ஜெபத்தை கேட்க முடியாதபடிக்கு மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா, சத்தமா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு உன் வாழ்க்கையில் பதில் கொடுக்க முடியாதபடி, உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாதபடி, உன்னை விடுவிக்க முடியாதபடி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை என்ன அல்ல, குறுகின பலனற்றதல்ல. கைகளை தடிக்கத்தில் வைக்கப்படுது. ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். அவரை உண்மையாய் சேவிக்கிற, அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய கை உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாதபடி, உன்னை விடுவிக்க முடியாதபடி, ஆமென், நீ கேட்டதை செய்ய முடியாதபடி. ஹல்லேலூயா. பலனற்ற கை அல்ல. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியாகிய தேவன். அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் தொட்டாலும் அற்புதம், அவரை தொடுகிறவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வார். ஆமென். 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 இயேசு தொட்டாலும் அற்புதம், அவரை தொடுகிறவர்கள் அற்புதத்தை அடைவார்கள். அவ்வளவு வல்லமை நிறைந்த ஆண்டவர். ஆனால் அவரை, அவருடைய வல்லமையையும் அவருடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய நிலையையும் தகுதியையும் அறிந்து ஜெபிக்கணும். புரியுதா இல்லையா? ஆமென். அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், ஆமென், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது அறியணும். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாய், அவருக்கு முன்னதாய் முழங்கால் படியிடுகிற நான் அவரை நோக்கி பார்க்க, அவரை நோக்கி கூப்பிட என்னிடத்து அந்த தகுதி இருக்கிறதா என்று உன்னையும் நீ பார்க்கணும். மொத்தமா ஜெபிக்கிறது அல்ல. அல்லேலூயா. மொத்தமா ஜெபிக்கிறது அல்ல. பாருங்கள், ஏசாயா 6வது அதிகாரத்தில் பேசலாம். அதனுடைய ஒன்னையும் சேர்த்து வாசி. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அல்லேலூயா. ஆண்டவரை தரிசிக்கிறார் ஒரு மனுஷன். ஆமென். அல்லேலூயா. எங்க வீற்றிருக்கிறார்? உயரமும் உன்னதமான சிங்காசனம். அல்லேலூயா. எப்பொழுது பார்க்கிறார்? 1ஆம் வசனம் வாசிப்போம்.
உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில், மரணத்திற்கு பிறகுதான் ஆண்டவரை பார்க்கிறார். ஆமென் ஆமென். அப்ப அது வரையிலையும் ஏசாயா வாழ்க்கையில் அல்லேலூயா ஒரு ராஜா தடையா இருக்கிறாங்க. ஒரு ராஜா தடை. ஆமென். அந்த ராஜா எப்பொழுது மரித்தாரோ அப்பொழுது சிங்காசனத்தை பார்க்க முடிகிறது. ஆமென் ஆமென் ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் தேவனை தரிசிக்க, தேவனோடு உறவாட அவர்களுக்குள் வேறொரு ஆளுகை செலுத்திக் கொண்டிருக்கிற ஒரு ராஜா இருக்கிறார். பாருங்க, கலாத்தியர்ல 5வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் மாமிசத்துக்கு விரோதமாகவும் போராட்டம் நடக்கிறது. உனக்குள்ள 2 ஆதிக்கம் செலுத்துகிற வல்லமைகள் இருக்கிறது. ஆமென் ஹalleluya. ஒன்று மாமிசத்துக்குரிய ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு வல்லமை, இது ஒன்று தேவனுடைய அளவற்ற தேவனுடைய வல்லமை. நீ அதில் எதற்கு இடம் கொடுக்கிறாயோ அதுவே தலை நோக்கி நிற்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எதற்கு நீ முதலிடம் கொடுக்கிறாயோ அதுதான் உன் ராஜா. கர்த்தரும் ராஜாவா இருந்தால் ஹalleluya, கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுப்பாய். உன் சுயம் அல்லது மனிதர்கள் அந்த உலகத்துக்குரிய காரியத்தை நீ முதன்மையா வைக்கிறாய் என்றால் அதுதான் உனக்கு ராஜாவா இருக்கும். அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya, praise the Lord. அந்த ராஜா அவருடைய அந்த 1ஆம் வசனத்தை வாசிப்போம். மரணம் அடைந்த வருஷத்தில் ஹalleluya ஆண்டவரை தரிசிக்கிறாரா? ஒரு தேவனுடைய வேதம் சொல்லுகிறது ஹalleluya, ஆவியினால் மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். மாமிசத்தின்படி பிழைத்தால் என்ன செய்வீர்கள்? சாவீர்கள். சுயத்திற்கு நீ இடம் கொடுத்து. ஆமென் ஆமென். உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய எண்ணங்கள், உன் விருப்பங்கள், உன் ஆசைகள், மனித ஆலோசனைகளுக்கு நீ இடம் கொடுத்து முதன்மையாக எண்ணுவாய் என்றால் ஹalleluya தேவனுடைய செயலை உன் வாழ்க்கையில பார்க்க முடியாது. ஆமென் ஆமென் ஆமென். தேவனுடைய செயலை தேடன கூட பார்க்க முடியாது. ஏன்? தேவன் கொஞ்சம் கொஞ்சமாய் காட்டுகிறவர் அல்ல. அவர் முன்னிடத்தில் இருந்து செயல்படுவதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில், உன் இருதயத்தில் முழு இடத்தை அவர் நடத்துகிறார். ஒரு தேசத்துக்கு 2 ராஜா முடியாது. முடியுமா? சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. 2 ராஜா ஒரு தேசத்தை ஆள முடியாது. ஹalleluya. தேசத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரே ஒரு ராஜா தான் ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென் ஆமென். 2 ராஜாக்களுக்கு ஒருவன் செவி கொடுப்பான் என்றால் அங்கு பிரச்சனை அவன் சந்திக்க வேண்டியவர். ஆமென். கையை வைத்தாலே சொல்லு. உன்னுடைய வாழ்க்கையாகிய உலகத்தில், ஆமென், உன் குடும்பமாகிய உலகத்தில் ஹalleluya ஒரே ஒரு ராஜா உயர்ந்து நிற்க விரும்புகிறார். அந்த ராஜாதி ராஜா யார் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. மாமிசமாகிய சுயம் உன் வாழ்க்கையில தடக்க தேவன் விரும்பவில்லை. வேதம் சொல்லுகிறது. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் வருவோம். மீண்டுமாய் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து என்று ஆரம்பிக்கிறார். அடுத்தது 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து என்று பார்க்கிறோம். 5ல யாரு? மனுஷன் மேல் நம்பிக்கை. 7ல யாரு? கர்த்தர் மேல் நம்பிக்கை. ஆமென். உன் வாழ்க்கையில் மனிதனுக்கும் மனித ஆலோசனைக்கும்
உன் சுய எண்ணத்திற்கும் சுய திட்டத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பாய் என்றால் அங்கு உன் வாழ்க்கையில் தேவன் இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை நீ யாருக்கு இடம் கொடுக்கிறாய் என்பதை நிதானிக்க வேண்டிய ஒரு நேரம் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். சில தங்களுக்கு ஒரு திட்டத்தை திட்டி வைத்திருப்பார். என்னதான் ஊழியக்காரன் புத்திமதி சொன்னாலும் சோதரன் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் ஹல்லேலூயா அசைய மாட்டாங்க. ஆமென் 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 ஆமென். ஆனா தேவன் உன்னை அசைய வைப்பார். அதெல்லாம் தெரியும். சிலருக்கு சில சூழ்நிலைகள் மத்தியில் ஊழியக்கான ஆலோசனை பிடிக்காது. ஆனா கடைசியில் ஊழியக்கான ஆலோசனை தான் முடிவு வரும். ஏன்னா ஊழியக்காரர் கோடாங்கி மாதிரி ஒரு ஓட்டாண்டி சிப்பாயம் போட்டுட்டு ஒரு பெரிய பந்தாவும் இல்லை, தலைமுடியும் சொட்டையாகி தாடி மீசையும் நரைச்சி அரைக்குறையா கவலெல்லாம் ஒட்டி கண்ணெல்லாம் உள்ளே போய் இது மற்ற திருஷ்டிக்கு வைக்கிற பொம்மை மாதிரி மாறிட்டான். அதனால் ஊழியர்களுடைய ஆலோசனை கசக்கு. தேவனுடைய ஆவியானவருடைய வசனத்தின் அடிப்படையில் உள்ள ஆலோசனையை தவிர நீ எந்த ஆலோசனைக்கு நேரம் ஓடலாமே அங்கு உனக்கு பிரச்சனை தான் வரும். கர்த்தரை எப்ப கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறாய், ஆமென், கர்த்தருடைய ஆலோசனை கீழ்ப்படுகிறாய், ஹல்லேலூயா, அங்கே கர்த்தர் உனக்காக வெயிட் பண்ணுவார். உனக்காய் கர்த்தர் அற்புதம் செய்ய காத்து நிற்பார். அவரை எதிர்பார்க்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை எதிர்பார்க்கிற கண்கள் கர்த்தருக்கு தேவை. ஆமென் ஹல்லேலூயா. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜனங்கள் தேவனுக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேக தேவனுடைய ஆலோசனை எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஏற்க மாட்டார்கள். ஆமென். மனித ஆலோசனை ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படியும் போது ஹல்லேலூயா அநேக கண்ணிகளிலிருந்து நீ விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படியும் போது அநேக ஆபத்துகளுக்கு நீ விலக முடியும். மனித ஆலோசனைக்கும் ஒரு சுய எண்ணத்திற்கும் இடம் கொடுப்பாய் என்றால் வாழ்க்கையில் கண்ணீரை சந்திக்க வேண்டிய வரும். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் தடைகளை தகர்த்து போடுகிறவராயிருக்கிற கரங்களை தடைகளை தகர்க்கிற கர்த்தர் அவர் நமக்கு முன்பதை கடந்து போகிற தேவனாக இருக்கும். நீ போனா தடை, தேவனை முன்ன விட்டு நீ போனா தடைகள் துறக்கப்படும். எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் நம்முடைய தேவன் தடைகளை தகர்த்து போடுகிறவர். தடைகளை தகர்த்து போடுகிறவர். தடைகளை தகர்த்து போடுகிறவர். கோடலானவர்களை மேலாக்குகிறவர். யார் உன் ராஜா? தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க வேண்டுமா? உன்னில் ஒரு ராஜா சாக வேண்டியது அவசியம். ஒரு ராஜா மரிக்க வேண்டிய அவசியம். நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு ஆமென் வாக்குறுதி இடம் கொடுப்பார்கள். ஆமென். Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, ராஜா எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. நீதிமொழி பிரசங்கி புஸ்தகம் 8:4. Praise the Lord. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. ராஜா இருந்தால் ராஜாவின் வார்த்தை வெளிப்படும். ராஜாவின் வார்த்தை வெளிப்பட்டால் அதற்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உள்ள வார்த்தையோடு கடந்து வரும்போது ஆமென் செங்கடல் இரண்டாய் பிளக்குமே, எரிகோ தகர்க்கப்படுமே, யோர்தான் பின்னிட்டு திரும்புமே, வனாந்திரத்தில் மன்னா பொழியுமே, தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க முடியுமே. ராஜாவின் வார்த்தை உனக்கு கடந்து வருகிறது. ஒரு குடும்பத்துக்கு கடந்து வருகிறது. அதிகாரம் உள்ள வார்த்தை, இல்லாததை உருவாக்குகிற வார்த்தை, அற்புதத்தின் வார்த்தை, அதிசயத்தின் வார்த்தை, சத்துடைய வல்லமைகளை தகர்க்கும் வார்த்தை. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு.
சிலருடைய உள்ளத்தின் இயக்கத்தை பார்க்கிறார், இருதயத்தின் அங்கலாய்ப்பை பார்க்கிறார். ராஜாதி ராஜா இந்த இடத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். வேதனையோடு நீ வந்திருக்கிறாய், வியாகுலத்தோடு வந்திருக்கிறாய், கண்ணீரோடு வந்திருக்கிறாய். எனக்கு இந்தாகிலும் ஒரு அற்புதம் நடக்காதா என்று நீ வந்திருக்கிறாய். நீ ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் என்று வந்து நின்றாய். ஒரு வார்த்தை மட்டும், ஒரு வார்த்தை மட்டும் உனக்கு நேராக திரும்புகிறது. அந்த ஒரே ஒரு வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. அற்புதத்தின் வார்த்தை, ஆமென். அதிசயத்தின் வார்த்தை, இல்லாததை உருவாக்கும் வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. கட்டுகளை அறுக்கிற வார்த்தை, குணமாக்குகிற வார்த்தை, சுகத்தை கொடுக்கிற வார்த்தை, உலகத்தை எலும்புகளை உயிரிலே பண்ணுகிற வார்த்தை, கல்லறைக்குள் லாசருவின் கல்லறைக்குள் கடந்து சென்ற வார்த்தை. எங்கே? அங்கே அதிகாரம். ராஜா ஆளுகிறவர். உன் வாழ்க்கை எந்த ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறார்? சுயமாகிய ராஜாவா? மனுஷ ஆலோசனையாகிய ராஜாவுக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? பணமாகிய ராஜாவா? அதிகாரமாகிய ராஜாவா? சொத்து சுகமாகிய ராஜாவா? படிப்பு பட்டமாகிய ராஜாவா? இனம் ஜனம் என்ற ஒரு ராஜாவா? நான் என்ற ராஜாவா? அவைகள் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வர முடியாது. இதோ ஒரு ராஜாவை நான் உனக்கு சொல்லுகிறேன். உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராகிய ராஜாதி ராஜா, அந்த ராஜாவுக்கு இடம் கொடுக்கும் போது அந்த வார்த்தை ஒரு வாழ்க்கையில் செயலாற்றும். வேதம் சொல்லுகிறது, நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? அதே பிரசங்கர் புத்தகத்தில் சொல்லப்படும். நீர் என்ன செய்கிறீர் என்று அந்த ராஜாவுக்கு சொல்லத்தக்கவன் யார்? யார் கேள்வி கேட்க முடியும்? சர்வ வல்லம் உள்ள தேவனாய கர்த்தரின் வாழ்க்கையை முழுவதும் ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுத்தார். ஒரு குடும்பத்தில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்ய இடம் கொடுத்தார். ஆமென். எந்த மனிதனும் கேள்வி கேட்க முடியாத நிலையில் ஆமென் ஆமென் ஆமென். உனக்கும் சன்னதிக்கும் செயல் செய்ய, உனக்கும் சன்னதிக்கும் அற்புதம் செய்ய, உன்னுடைய வாழ்க்கையில் உன் சன்னதியின் வாழ்க்கையில் பெரிய செய்ய ஒரு ராஜா, ஒரு ராஜா இன்றைக்கும் ஒரு உயிர் உள்ளவர்கள் மரித்தே, ஆனால் சதா காலங்கள் உயிரோடு இருங்கள் சொன்னார். இன்றைக்கு அவர் நாமத்திலே கடந்து வந்திருக்கிறார். மகிமை பொருந்தவராய், அதிகாரம் நிறைந்தவராய், வல்லமை நிறைந்தவராய், ராமே ராமே ராம அக்கினி ஜோலை கொண்ட கண்களை உடையவராய், சூரியனை பார்த்து பிரகாசிக்கிற முகரூபத்தை உடையவராய் இன்று உன் அருகிலே வந்திருக்கிறார். அப்பாவின் அதிசயமான காரம், யார் யாரெல்லாம் உண்மை வாஞ்சிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உண்மை நேசிக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது அமரட்டும் ஐயா. இப்பொழுது அந்த காரம் அமர்வதாக, அந்த தலைகள் சிரசுகள் அமர்வதாக, இன்றைக்கு சரீரங்கள் அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகுவதாக, இன்றைக்கு அவர் சுகம் உண்டாகுவதாக. ஒரு மனிதனை இருக்கிறதையும் இல்லாமல் ஆக்கிற ஒரு ராஜாவை நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். நன்றாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒன்றுமே இல்லாததை மாற்றுகிற ஒரு ராஜா இருக்கிறார். முதலாவது அவனை நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன்.
17வது அதிகாரம் எரேமியா 5:6 வாசிப்போம். மனுஷன் உனக்கு முதன்மை. நல்லா கவனிக்கணும். மனிதர்கள் சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், உன் குடும்பத்தாராக இருக்கலாம், உன் இனஜனமாக இருக்கலாம், உன் வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த மனிதர்களுடைய வார்த்தையின் மேல் நீ நம்பிக்கை வைத்து, அதாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் மனித ஆலோசனை, மனித வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடுத்து, அதாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, ஆமென் ஆமென், இடத்தில் சுயம் வருகிறது, ஆமென், தனக்குள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பழைய மனிதனுக்கு தலை தூக்குகிறார். மாமிசம் மனிதனை சார்ந்து மனிதனுக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை பின்னாய் தள்ளி உன் குடும்பத்தில், உன் வீட்டில், உன் சொந்த பந்துக்களில் நீ வேலை செய்கிற இடங்கள் எங்கேயா இருந்தால், அல்லேலூயா, மனிதனுடைய வார்த்தை தான் தேவ வார்த்தை போலென்று அவர்கள் சொல்வதற்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு உன் இருதயத்தை விட்டு கொடுத்து தேவன் கொடுக்கிற ஆலோசனையை பின்னாய் தள்ளி அதை குறித்து நினைத்து கூட பார்க்காமல் வாழ்ந்து, அல்லேலூயா. அடுத்தது மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, ஆமென், கையை வாசித்தோம். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறது? இச்சிக்கிறது, போராடுகிறது, எதிர்க்கிறது. அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, மாமிசத்தை தன் புயபலம், ஆமென், அல்லேலூயா. உன் படிப்பு சம்பந்தமான காரியத்தை வைத்து நீ முன்னேறலாம். கர்த்தருடைய ஆலோசனை வேண்டாம் என்று நினைத்தாலும் சரி. பணம் இருக்கிறது, சில வருமானங்கள் இருக்கிறது, சில நன்மை இருக்கிறது, அதை வைத்து வாழலாம். பாஸ்டர் ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது என்று நினைத்தாலும் சரி. அதெல்லாம் மாமிசமானது புயபலம். அல்லேலூயா. புயபலம் ஆக்கி கொண்டு கர்த்தரை நம்பி இருக்கிற விலகுகிற என்று சொல்லப்படும். கையை வைத்து சொல்ல என்னது? கர்த்தரை விட்டு சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா இவன் யாரோடு தான் இருந்துட்டு இருக்கிறான்? கர்த்தரோடு இருக்கிறவன், கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு வாழ்ந்தவன், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து வாழ்ந்தவன், அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருடைய வழிகளில் வாழ்ந்து கொண்டிருந்தவன். ஆமென். திடீரென்று இப்போ எதற்கு இடம் கொடுக்கிறான்? மனுஷனுடைய ஆலோசனைக்கும் மாமிச எண்ணங்களுக்கும் சுய காரியங்களுக்கும் இடம் கொடுத்து கர்த்தரோடு உள்ள அந்த எதிர்பார்ப்பும் அந்த நெருக்கத்தை விட்டு என்ன செய்கிறான்? பின்னாய் போகிறான். இதான் அது சொல்லப்பட்டு. அவன் ஏற்கனவே மனிதனை நம்பி, மனிதனுடைய நம்பிக்கையின் மேல், மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவன் அல்ல. அல்லேலூயா. யார் மேல் நம்பிக்கை இருந்தவன்? கர்த்தர் மேல் இருந்தவன், கர்த்தரை சார்ந்து இருந்தவன். அல்லேலூயா. நாட்கள் காலங்கள் போகும்போது சூழ்நிலை எதிர்மாறாய் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. சொந்த பந்துக்கள் சிலர் சொல்லுவாங்க, நீ இதை செய்யலைன்னா அதை செய்ய மாட்டோம், நீ இதில் கலந்துக்கலன்னா அப்படி அதுக்கு வர மாட்டோம், நீ அதுக்கு வரணும், அது வச்சிருக்கிறோம், பண்டிகை வச்சிருக்கு, அது வச்சிருக்கு, இது வச்சிருக்கு, நீ வரணும். பாஸ்டர் பார்க்க போகிறாரு, அவர் அங்கே கடத்தூரில் நடக்கிறாரு, நம்ம இங்கே தான் இருக்கிறோம், எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்களா, பரவாயில்ல, ஸ்தோத்திரம் போட்டு நம்ம வாழ்வோம், அது செய்வோம், இதை செய்வோம் என்று மனுஷன் நம்பிக்கை மாமிச மாணவிகளுக்கு நீ என்ன கொடுத்து உயபலமாய் அதை சார்ந்திருக்கிறாய் என்றால் நீ யாரை விட்டு விலகிறாய்? பாஸ்டரை விட்டு அல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. யாரை விட்டு? கர்த்தரை விட்டு. பாஸ்டர் என்னைக்கு இருக்க மாட்டான், என்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டான். அல்லேலூயா. அதை என்றைக்கு மரித்து உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவ மாட்டான். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு என்ன செய்கிறவன்? அதான் சொல்லப்பட்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். முதல்ல விலகுதல் எங்க ஆரம்பிக்குது? உள்ள. எங்க ஆரம்பிக்குது?
சத்தமாக சொல்லுங்க. வெளியே கர்த்தருடைய பிள்ளை, சர்ச்சைக்கு வருவோம், கை தட்டுவோம், பாடுவோம், அல்லேலூயா சொல்லுவோம், காணிக்கை கொடுப்போம், எல்லாம் செய்வோம். எந்த தோட்டத்தில்? வெளி தோட்டத்தில். ஆனால் உள்ளத்தில் எங்க? மனுஷன் மேல் நம்பிக்கை. உள்ளத்தில் எங்க? மாமிசமானது தன் புயபலம். ஒரே நபருக்குள் ரெண்டு ராஜா, ஒன்று மாமிசத்துக்குரியவன், இன்னொன்று ஆவிக்குரிய. ஆவிக்குரிய ராஜாதி ராஜா தேவன் செயல்பட வேண்டும் என்றால் மாமிசத்துக்குரியது என்ன சொல்லுவார்கள்? ரெண்டு எஜமானுக்கு ஒருவனும் ஒருபோது என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் என்ன செய்ய முடியாதா? வேலை செய்ய வாழ முடியாது. நீ ஒருவனை நீ என்ன செய்தாலும் பகைத்தாலும் ஒருவருக்கு முதலிடம் கொடுத்தாலும் ஹல்லேலூயா. முதலிடம் கொடுக்கிறவர் யார்? ஹல்லேலூயா. பகைக்கிறவர் யார்? ஆமென். இங்கு இருதயத்தை விட்டு விலகும் போது கர்த்தரை நீ என்ன செய்கிறாய்? பகைக்கிறாய். எங்க பகைச்சிட்ட? சத்தமா சொல்லு. இருதயத்தில் பகைச்சிட்ட. வெளியே ஸ்தோத்திரமே சப்பா. மனிதனிடத்தில் எப்படி நீ மாயமாலமான அன்பு பாராட்டுகிறாயோ அதுபோல தேவனிடத்திலும் மாயமாலமான ஆராதனை பண்ணுகிறார். எங்க பகைச்சாச்சு? ஆண்டவரை இருதயத்தில். எதான் சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன் என்ன சொல்லு. அத கர்த்தரை விட்டு விலகுகிற என்ன உள்ளவன்? இருதயம். இருதயம் வெளி தோற்றத்தை அங்கு மென்ஷன் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. இருதயம் முழுவதும் எங்கே சார்ந்திருக்கிறது? உன் இருதயம் முழுவதும் யாரை நம்பி இருக்கிறது? ஆமென். உன் இருதயத்துக்கு நீ யாருக்கு முதலிடம் கொடுக்கிறாய்? ஹல்லேலூயா. மனிதனுக்கா தேவனுக்கா? உலகத்திற்கா பரலோகத்திற்கா? ஹல்லேலூயா என்பதை முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? ஆசீர்வதிக்கப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன் என்று சொல்லிட்டான். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லவே இல்லை பைபிள்ல. ஆமென். சொல்லிட்டு சொல்றாரு, அவனுடைய லைஃப் வாழ்க்கையை பார்ப்போம். கர்த்தரை சார்ந்திருந்தவன் சூழ்நிலையின் காரணமாய் மனிதனை பிரியப்படுத்த, உலகத்தில் சில நன்மைகளை அடைவதற்கு நம்ம ஆண்டவரை விட்டு விலகியா போகிறோம் என்று சொல்லி வெளி வேஷத்தில் கர்த்தரை சேவித்து, வெளி வேஷத்தில் ஜெபிக்கிறவனை போல் காட்டி, வெளி வேஷத்தில் கிறிஸ்தவனை போல் மாயமாலம் பண்ணி, மனுஷனை ஏமாற்றுவது போல் தேவனை ஏமாற்ற பார்த்து, இருதயத்துக்குள் உலகத்துக்கும் உலக சிநேகத்திற்கும் உலக சொந்த பந்தத்திற்கும் மாமசிகமான காரியங்களுக்கும் இடம் கொடுத்து பேசுகிறார். இருதயத்துக்குள் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அவன் இருதயம் தேவனை விட்டு விலகியும் புறம்பார்த்தலையில் தேவனோடு நெருங்கி இருந்தது போல் ஒரு ஷோ காட்டுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா? சொல்லு. சபிக்கப்பட்டவர் சொல்லப்பட்டார். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை என்ன? வாசிப்படுத்த பாயிட்டு. அவன் எப்படி? எந்த வெளியில? அந்தர வெளியில் கரளையாய் போன செடி. அது எப்படி இருக்கும் அந்த செடி? சொல்லுங்க பார்ப்போம். அதை பராமரிப்பு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், அல்லேலூயா, உலர்ந்து போய், ஆமென், அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் செய்யாமல், அல்லேலூயா, ஒரு மாதிரி யாரும் இல்லாத ஒரு நிலையில், அல்லேலூயா, அந்த வெறுமை நிரம்பின ஒன்றாய், வெறுமையால் நிரம்பின ஒரு மனுஷனாய், ஆமென், வாழ்க்கையில் எந்த நிலையிலும் திருப்தியற்ற வாழ்க்கை, ஆமென், எந்த நிலையிலும் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, ஆமென், ஹல்லேலூயா, எந்த நிலையிலும் நன்மை அடைய முடியாத வாழ்க்கை, உலகத்தை நம்பி, உலக மனுஷனை நம்பி, உனக்குரிய பணத்தை நம்பி, உனக்குரிய தொழிலை நம்பி, உன் வருமானத்தை நம்பி, உன் படிப்பை நம்பி, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை அவைகளுக்கு கொடுத்து கர்த்தரை வெளியே
தள்ளி வாழ்வாய் என்றார். தற்போது உனக்கு நல்லது போல் தோன்றும், அதன் முடிவு கரளையாய் போன அவன் அந்தர வெளியில் எப்படி கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறது என்ன செய்ய மாட்டான், காண மாட்டான். ஆமென். அவனுக்கு நன்மையே தேவனால் உண்டாக்குற நன்மையே வராது. அல்லேலூயா. காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஊர் நிலங்களும் தங்குவான். யாரு? மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இறுதியும் உள்ளவர். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில் வறட்சி வர காரணமே, உன் வாழ்க்கையில் வேதனையும் துக்கமும் கண்ணீரும் வர காரணமே தேவன் நீ வைத்திருந்த அந்த அன்பிலிருந்து விலகி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்களில் தேவன் ஒரு வைராக்கியம் இருந்தது, பரிசுத்தத்திற்காக ஒரு வைராக்கியம் இருந்தது. தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது கூட பயம் இருந்தது, அதன்படி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு சிறு தவறு செய்தாலும் பயம் வந்து உன்னை பிடித்தது. ஆமென். தேவையற்ற தவறான காரியங்களை சிந்திக்கும் போதே ஐயோ என்ற ஒரு பயம் இருந்தது. அவைகளெல்லாம் இப்ப என்ன இல்லை. வெளி தோற்றத்தில் மட்டும் பக்தி, உள்ளான நிலையில் பழைய பயம், அந்த பரிசுத்தம், அந்த வைராக்கியம், அந்த தாகம், அந்த எதிர்பார்ப்பு அற்ற ஒரு நிலை. எங்கு போய் கொண்டிருக்கிறாய்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்தர வெளியில் கரளையாய் போற செடியை போன்ற ஒரு வாழ்க்கைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நன்மை வருகிறதை அறியாதபடி, ஆமென், வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலே குடியில்லாத உவர்நிலத்தில் தங்குகிற ஒரு வாழ்க்கை. நன்மை இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எல்லா இழப்பு, எல்லா துக்கம், குடும்பத்தில் பிரச்சனை, அடிதடி, சண்டை, இல்லாததெல்லாம் தேடி வருது. எதெல்லாம் உலக மனுஷனுக்கு குடும்பத்தில் நடக்குதோ அதை விட மோசமான காரியம்லாம் அவன் குடும்பத்துக்குள்ள வருது. அதற்கு காரணம் என்ன? கர்த்தரை விட்டு விலகின இறுதி. ஆனால் அல்லேலூயா, இந்த ஒரு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆமென். அடுத்த வசனம் வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கையை வைத்தாலே யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் எப்படி பாதுகாப்பாராம்? பூரண சமாதானத்துடன் பாதுகாப்பார். அந்த 26 வசனம் அதிகாரம் வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இங்கு சொல்லப்பட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தான் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன். ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உம்மை உறுதியாய் கொண்டிருக்கிற மனதை உடையவன். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கை யார் மேல? தேவன். சூழ்நிலைக்கு தக்கபடி விலகி வராது. எனக்கு ஒரு ராஜா உண்டு. ஆமென். என் மக்கள் நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, அவரையே சார்ந்திருப்பேன். யோபு சொல்லுகிறார், அவர்களை கொன்று போட்டாலும் அவர்கள் நம்பிக்கையாக இருப்பேன். சாதனாத் மேஷாக் அபேத்நேகோ சொல்லுகிறாங்க, எங்கள் தேவனை கர்த்தர் விடுவிக்க வல்லமை உள்ளவர். அவர் விடுவிக்காமல் போனாலும் கர்த்தர் மேல் நாங்கள் நம்பிக்கை. தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய
ஒரு சவாலின் வாழ்க்கை ஐயா, சவாலின் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. சூழ்நிலைக்கு மாறுவதல்ல. பிரச்சனை வருகிறது, அது வருகிறது, நம்ம இதை செய்தாதான் வாழ முடியும், இல்லைன்னா அப்படியாகும் இப்படியாகும். உன்னுடைய கற்பனையை தூக்கி குப்பையில போடு. தேவனுடைய வார்த்தையை பார். அவருடைய வார்த்தையை உனக்கு அனுப்பும் போது ஆயத்தம் உள்ளவர் இறுதியை உனக்கு இருக்கும் என்றால் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் சொல்லுகிறது. அவர் தம்முடைய வார்த்தை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஏசாயாவில் சொல்லியிருக்க 55 வாசிப்பந்த வசனத்தை, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமாக கைகளை தட்டி கத்தர் மகிமைப்படுத்துவோம். வானத்திலிருந்து பெய்கிற மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். வறண்டு போய் கிடக்கிறேன். ஹல்லேலூயா. ஐயவே தலைவரே சொல்லுவோம். எப்பொழுது மழை பெய்யும் என்றால் எல்லாரும் ஏக்கம். ஆமென், ஆமென். அதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மழை பெய்தா பூமி என்ன செய்கிறதா? நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவன விதையையும் புசிக்கிறவன ஆகாரத்தை கொடுக்கிறது போல. ஹல்லேலூயா. நாம் எப்படி மழையை எதிர்பார்த்து வாழ்கிறோம், அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தையை எதிர்பார்த்து வாழ்கிறோம். உன்னுடைய குடும்பத்தை, உன் வாழ்க்கை செழிப்பாக்க ஒரே ஒரு வல்லமை உள்ளது, தேவனுடைய வார்த்தை. ஆமென். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாக்க வல்லமை உள்ளது, தேவனுடைய வார்த்தை. நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணி செழிப்பாக்க முயற்சித்தாலும் பிரைஸ் தி லார்ட், ஆபிரகாம் ஆகாரம் கொடுத்த தண்ணிக்கு சமம். ஆமென், ஆமென், ஆமென். அப்பத்தையும் தண்ணீரையும் 70 தண்ணியும் எடுத்து யாரு களத்தில் தோல்ல வச்சாங்க, ஆகார தோல்ல வச்சு குழந்தைய கையில் கொடுப்பாங்க. ஆமென். ஓ படைச்சிக்க. ஆமென், ஆமென். வனாந்தரத்திலே போறான். ஹல்லேலூயா. எப்பவும் தண்ணி தேவை. ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை வனாந்தர பயணம். எப்பொழுது பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர் தேவை, தேவனுடைய வார்த்தையாகிய நன்மை தேவை. வனாந்தரத்தில் போய் அங்கேயும் அலைஞ்சு போகும்போ துருத்தியில் இருந்த தண்ணியும் தீர்ந்து கையில இருந்து அப்பவும் போச்சு, காலியாச்சு. ஆமென். வெறுமையா இருக்கிறாள். ஹல்லேலூயா. மனிதன் உனக்கு செய்கிற நன்மை அப்படிதான். ஆமென். மனிதனை தேடி ஓடுகிறாயா? மனிதனுடைய உதவியை நம்பி இருக்கிறாயா? வனாந்தரத்தில் இல்லாமல் இருப்பாய். பாருங்க, அவளுக்கு பயம் பிடிச்சு போச்சு. கையில என்ன இருக்கு? குழந்தை. ஒரு செடியின் நிழல கொண்டு படுக்க வச்சா தூரத்தில் பெய்த கதறும். ஐயோ, என் பிள்ளையின் சாவை என்னால் பார்க்க முடியும். மனிதனாகி ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் காலியாகிவிட்டது. அவன் கொடுத்த அப்பம் காலியாகிவிட்டது. ஆமென். நான் இனி என்ன செய்வேன் என்று கதறுகிறான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையின் அழுகுரலை கேட்டார். ஆகாரின் கண்களை திறந்தார், அவள் நீரூற்றை பார்த்தார். மனித உதவி, மனிதனால் உண்டாகிற நன்மை வனாந்தரத்தில் உனக்கு பத்தாது, செலவழித்து விடும். நிரந்தரமாய் தாகம் தீர்க்கப்பட வேண்டுமா? தேவனை நோக்கி பார். உனக்காய் வனாந்தரத்திலேயும் ஒரு நீரூற்றை ஆயத்தப்படுத்த வல்லமை உள்ள தேவன். அந்த நல்ல ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ராஜாவா வரும். ஐயோ பாஸ்டர், சுயத்தை நோக்கி, மாமிச பலத்தை நோக்கி நம்பி, படிப்பை நம்பி, பணத்தை நம்பி, குடும்பத்தை நம்பி, அவரை நம்பி, இவரை நம்பி, அவங்க பேச்சை கேட்டு இவங்க பேச்சை கேட்டு நான் வாழ்ந்தேன் ஐயா. என் வாழ்க்கை ஒரு வனாந்தரமான நிலையாயிருக்கிறது. அடுத்த நான் எப்படி செல்வது எனக்கு தெரியவில்லை ஐயா. நான் என்ன செய்ய வேண்டும்?
ரகசிய ராஜா மரணம் அடையணும். உன் சுயம் சாகணும். ஆமென். பழைய மனித மாமிச மனிதர் சாகணும். ஆமென். மனித ஆலோசனை வெறுக்கணும். ஆமென். உன்னுடைய திட்டங்களை நீ விடணும். ஆமென். தேவனை நோக்கி பார். அவரை நீ முழுவதும் சார்ந்திருப்பாய் என்றால் உனக்காய் நீரூற்றை திறக்கிற கர்த்தர், வனாந்தரத்தில் உனக்காய் நீரூற்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற கர்த்தர் இன்று அற்புதம் செய்ய அவர் வல்லவர். எல்லாரும் அப்படி எழுந்து போது என்று சாப்பிட்டார். Glory Jesus. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் கேட்ட வார்த்தை மனசில் கொண்டு கர்த்தரை நோக்கி பார். உன்னை ஆளுகிற ராஜா யார்? யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? யாருடைய ஆலோசனைக்கு நீ செவி கொடுக்கிறாய்? கர்த்தருடைய ஆலோசனையா இல்லை மனித ஆலோசனையா? எத்தனையோ முறை உன்னோடு கர்த்தர் எச்சரிக்கவில்லையா? எத்தனையோ முறை உன்னோடு கர்த்தர் பேசவில்லையா? ஆனாலும் எல்லாவற்றையும் நீ மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. ஆமென், 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 ஆமென். ஆகாரை சிந்தித்து பார். ஆமென், ஆமென், ஆமென். கணவனை நம்பி வாழ்ந்தவன் கடைசி கணவன் அவளுக்கு கொடுத்தது என்ன? ஒரு துருத்தி தண்ணி மட்டும், கொஞ்சம் அப்பம் மட்டும். ஆமென். ஆனா வனாந்தரத்தில் அவளுக்கு அது உதவவில்லை. வனாந்தரத்தில் செலவழித்து விட்டது. மனிதனை நம்புவாய் என்றால், ஆமென், மனித உதவியை சார்ந்திருப்பாய் என்றால், மாமிசமானது இதை முயமலமாக்கி கொண்டு வாழ்வாய் என்றால், வனாந்தரமான சூழ்நிலை மத்தியில அவைகள் ஒன்று உனக்கு உதவாது. கர்த்தர் உனக்காய் கரத்தை நீட்டுகிறார். அவருடைய கரம் மட்டுமே உன்னை விடுவித்து பாதுகாக்க வல்லமை உள்ளது. கட்டுகளை முறிக்கிறவர், விடுதலை கொடுக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. உன் கட்டுகளை முறித்து உன் வியாதியை குணமாக்கி குடும்பத்தில் இருக்கிற எல்லா வனாந்தர அனுபவத்தை மாற்றுகிற கர்த்தர் இன்று உனக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறார். வல்லமை கடந்து வருகிறது. உன் கண்களை திறக்கிறார். ஆகாரின் கண்ணை திறந்தது போல உன் கண்ணை திறக்கிற கர்த்தர், உன்னை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா தேவனா இருக்கும்படி உன்னை ஒப்புக்கொடு. மாமிசத்துக்கு சுகத்துக்கு இடம் கொடுக்காது. ஆமென், ஆமென். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்ணம்மை மாற்றி நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, நிறைந்தவரே. ஆமென்.
சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ராஜாவை பார்ப்பதற்கு அதுவரையிலேயும் அவரில் ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா, உசியா ராஜா மரிக்க வேண்டியது இருந்தது. எப்பொழுது அந்த ராஜா மரித்தாரோ அப்பொழுதுதான் தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறார். ஒன்றில் ஒரு மரணம், மாமிசமாகிய உசியா, ஆமென் ஆமென் ஆமென், சுயமாகிய உசியா, மனிதன் மேலுள்ள நம்பிக்கையாகிய உசியா, நான் என்ற அகங்காரமாகிய உசியா எப்பொழுது சாகிறார், எப்பொழுது அழிக்கப்படுகிறார், அப்பொழுது உன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்க முடியும். மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் உயர்பலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இறுதியும் உள்ள ஒரு மனுஷன் சபிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டார். வறண்ட வாழ்க்கை, பெருமையான வாழ்க்கை, நன்மை வருவதை அறியாத ஒரு வாழ்க்கையாய் மாறி அதே மனிதன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அந்த வறட்சியை மாற்றுகிறார். ஆமென். அந்த வறட்சியை மாற்றுகிறார். வனாந்தரத்தில் எப்படி ஆகாருக்கு தண்ணி ஊற்றி தண்ணீரை கர்த்தர் வைத்தாரோ, எப்படி அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தாரோ, ஹல்லேலூயா, அதுபோல அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு உன் சுய திட்டங்கள், உடைய எல்லா முயற்சிகள், எல்லா விதமான காரியங்களையும் தூக்கி வெளியே போடும். ஆண்டவரை மட்டும் முதல்ல வை. ஆமென். எனக்கு நீர்தானப்பா, ஆமென். உண்மை அல்லாமல் வேறு ஒருவரை எனக்கு வேண்டாம் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னது. இருதயத்தை கர்த்தருக்கு திருப்புவாயண்டா. வாழ்க்கையில் இதுவரை இருந்த வறண்ட நிலையை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவனாக எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தேவன் தந்த நல்ல சந்தர்ப்பத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சுயமாகிய மாமிசமாகிய உலக நன்மைகளாகிய மனுஷ ராஜாவாகிய சார்ந்திருக்கிற எந்த ஒரு பலமையும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும் என்று சொல்லி ஹல்லேலூயா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்கள் மேலும் ஆமென் தேவனுடைய வல்லமை அன்பு வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவனுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக, விடுதலை கட்டளையிடுவீராக, கட்டு அறுக்கப்படுவதாக, தெய்வீக நன்மை உண்டாகுவதாக. வாழ்க்கையில் குடும்பங்களை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி. யார் யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ
அவர் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகட்டும், அற்புதம் நடப்பதாக. யாரையெல்லாம் தீர்மானத்தோடு உடனே திரும்புகிறார்களோ அந்த வாழ்க்கையில் தேவனுடைய கரம் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறார். ஆசீர்வதிப்பீர்கள். தேவனுடைய சமூகம் பாதுகாவலும் கடந்து செல்லட்டும். இந்த வாரத்திற்கு தாவை 19ஆம் தேதி கர்த்தர் மகா பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மனித திட்டங்களும் மனித முயற்சிகள் ஈடுபடக்கூடாது. ஆமென். எந்த சூழ்ச்சியும் ஈடுபடக்கூடாது, எந்த சதி திட்டமும் நடக்கக்கூடாது, சூரிய மந்திரி மாதிரி யாரும் செயல்படக்கூடாது. சகலத்தை கர்த்தர் அழித்து போடுகிறார். தேவ திட்டம் தேவ சித்தம் மட்டும் நிறைவேறட்டும். அதற்காக ஒப்புக் கொண்டிருக்கிறோம். வந்தபடி நடந்து சமாதானத்துடன் தெரிய காரணம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே.